Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சேலம் மாநகர மாவட்ட அதிமுக அலுவலகம் நெடுஞ்சாலை நகரில் உள்ளது. இந்த அலுவலகத்தில் இன்று அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைவோர் விழா நடக்கிறது. இன்று காலை இதற்காக நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து வந்தார். தற்போது மாவட்டம் தோறும், அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின் மாவட்டம் தோறும் அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். அந்த வகையில் சேலத்தில் ஆலோசனை கூட்டம் நடப்பதாக இருந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னதாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவரது இல்லத்தில் அவரை சந்தித்து அந்த அதிமுக இணைந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் தனது வீட்டில் இருந்து 3வது தெருவில் உள்ள நெடுஞ்சாலை நகர் அலுவலகத்திற்கு வந்தார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக சால்வை அணிவித்தல் மற்றும் புக்கைகளை கொடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக அலுவலகத்திற்கு வந்த அவர் மாநகர மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட துவங்கியுள்ளார். கடந்த தேர்தலில் அதிமுகவின் கோட்டை என சேலம் மாநகர் வர்ணிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் 11 வென்றது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் 4 தொகுதிகளில், அதாவது சேலம் மாநகரில் உள்ள 3, சேலம் வடக்கு, தெற்கு, மேற்கு, அது மட்டுமின்றி மாநகரை ஒட்டிய வீரவாண்டி ஆகிய 4 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. அதிமுக தோல்வி சந்தித்தது. இந்த நிகழ்வுக்கு பின்னராக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் முதல் முறையாக சேலம் மாநகர நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். தற்போது ஆலோசனை கூட்டமானது சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடந்து வருகிறது. இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் தற்போதைய மாநகர மாவட்ட செயலாளர் மற்றும் மேட்டூர் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் மற்றும் முன்னாள் மேயர் என ஒருவரும் தவறாது அனைவரும் கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். யாரேனும் அது தவறு வராமல் இருக்கலாம் என்பது குறித்தும் கணக்கீடு பணிகள் நடந்தது. ஆனால் எல்லாருமே இந்த கூட்டத்தில் ஆஜராகியுள்ளனர். தற்போது அவர் நிர்வாகிகள் மத்தியில் பேச துவங்கி பேசி வருகிறார். பொதுவாக கடந்த தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகளில் 10 தொகுதிகள் அதிமுக வென்ற நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே திமுக வென்றிருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி சந்தித்த நிலையில் அதிமுக 7 தொகுதியில் மட்டுமே வென்றது. 4 தொகுதியில், அது குறிப்பாக மாநகர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவியது. இதன் காரணமாக இந்த தோல்விக்கான உண்மையான நிலவரம் குறித்தும் உண்மையான காரணங்களை கேட்டது குறித்தும் அனைத்து நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக முன்னாள் நிர்வாகிகள் மட்டுமின்றி சார்போனி நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி கொறடா யாதவமூர்த்தி உட்பட கவுன்சிலர்கள் என அனைவரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு நிர்வாகிகள் அல்லாதவர்கள் தொண்டர்கள், சாதாரண தொண்டர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தற்போது அனைத்து அறைகளும் பூட்டப்பட்டு உள்ளே ஒரு நிர்வாகியாக அவர் விளக்கம் கேட்பதாகவும் தோல்வி குறித்து விளக்கம் கேட்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து ஒவ்வொரு வார்டு செயலாளர் வாரியாகவும் ஒவ்வொரு பகுதி வாரியாகவும் அவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த கூட்டமானது முடிந்த பின்னரே அவர் பத்திரிகையாளர் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆனால் அவர் கூட்டத்துக்கு வருவதற்கு, கூட்ட அரங்குக்கு வருவதற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் படங்களுக்கு மலர்தூவி மற்றும் அவர்களை வாழ்த்தி வணங்கி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது மேடையில் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிர்வாகியா ஒவ்வொரு வார்டு வாரியாக ஓட்டுகள் குறைந்தது காரணம் முழு விவரத்தை குறித்தும் அவர் கேட்டறிந்து வருவதாகவும் கூட்டத்தில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது இந்த மதியம் 1 மணி வரை நடக்க இருப்பதாகவும் தெரிகிறது. மற்ற மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் விலகியுள்ள நிலையில் தற்போது தனது சொந்த மாவட்டமான சேலத்தை வலுப்படுத்தும் வகையில், அதுவும் குறிப்பாக கடந்த தேர்தலில் 4 தொகுதிகளில், அதாவது மாநகரில் உள்ள 3 தொகுதிகள், புறநகர் பகுதியில் மாநகரை ஒட்டியுள்ள வீரவாண்டி ஆகிய தொகுதிகளின் தோல்விக்கான முழு காரணத்தையும் அறிந்து நிர்வாகிகள், அதாவது தோல்விக்கான காரணமான நிர்வாகிகள் களையெடுப்பு, புதிய நிர்வாகிகள் நியமனம், அது மட்டுமின்றி அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தலில் வெல்வது குறித்து உண்டான ஆலோசனைகளிலும் அவர் ஈடுபட்டு வருவதாகவும் ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் ஒவ்வொரு அதாவது பூத்து வாரியாகவும் அவர் ஓட்டு குறைவுக்கான காரணத்தை நிர்வாகிகளை விளக்கம் கேட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரகாஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.